Students, now we are going to see about the 9th standard science unit 14 acids, bases and salts lesson. In this lesson we will learn about the topic from 14.1 to 14.1.3. Okay, now let us see the introduction of this lesson. We know that the physical world around us is made of large number of chemicals. Soil, air, water, all the life forms and the materials that they use or all consist of chemicals. Out of such chemicals, acids, bases and salts are mostly used in everyday life. நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் டூத் பேஸ்ட் இஸ் அ கெமிக்கல், சோப் இஸ் அ கெமிக்கல், தென் நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். ஓகே, அப்போ அதில் ஆசிட்ஸ், பேசிஸ், சால்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேஸை வந்து எடுத்துகிட்ருக்கு நம்மளோட டே டு டே லைஃப்பில். லெட் இட் be a fruit juice or a detergent or medicine. They play a key role in our day-to-day activities. Our body metabolism is carried out by means of hydrochloric acid secreted in our stomach. Okay, நம்ம பாடியில் மெட்டபாலிக் வளர்சிதை மாற்றம்னு சொல்லுவாங்க. அந்த நடக்கிறதுக்கு கண்டிப்பாக என்ன வேணும், நம்ம சாப்பாடு செரிக்கணும். நம்ம சாப்பாடு டைஜஸ்ட் ஆகணும். டைஜஸ்ட் ஆனால் தான் அந்த மாதிரி அந்த மெட்டபாலிசம் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். அப்போ அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம ஸ்டொமக்கில் செக்ரேட் ஆனால் தான் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த நம்ம சாப்பாடு செரிக்க வைக்கும் அது. ஓகேவா, அப்போ அது நடந்தால் தான் அந்த மெட்டபாலிசம் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். செக்ரேட்டட் இன் அவர் ஸ்டொமக். An acid in a compound which is capable of forming hydrogen ions. ஆசிடில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் அயான்ஸ் இருக்குது in aqueous solution, whereas base is a compound. பேஸ் இஸ் அ காம்பவுண்ட். ஓகே, இப்போ வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு பார்த்தீங்கன்னா ஹச் ப்ளஸ் அயான்ஸ் அதிகமாக, அதாவது ஹச் ப்ளஸ் அயான்ஸ் இருக்கும். தென் சிஎல் மைனஸ் அயான்ஸ் இருக்கும். சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு பார்த்தீங்கன்னா என்ஏ ப்ளஸ் அயான்ஸ் இருக்கும், ஓஹெச் மைனஸ் அயான்ஸ் இருக்கும். இதே சோடியம் குளோரைட் பார்த்தீங்கன்னா என்ஏ ப்ளஸ் அயான்ஸ் இருக்கும் அண்ட் குளோரின் அயான் சிஎல் மைனஸ் அயான் இருக்கும். ஓகே, that forms hydroxyl ions OH minus in a solution. Okay, when acid and base are react with each other, a neutral product is formed which is called salt. அப்போ ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆகி நமக்கு ஒரு சால்ட் கிடைக்கும். அந்த சால்ட் தான் என்ன அப்படின்னா பேஸ்னு சொல்லுவாங்க. பேஸ் ஆசிட் சால்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, in this lesson let us discuss about them detail. Now let us see the topic for 14.1, that is acids. Look at the pictures of some of the materials used in our daily life given below. All these edible items taste similar, that is sour. What causes them to taste sour? Okay, a certain type of chemical compounds present in the gives சோர் டேஸ்ட். அப்போ ஏன் வந்து அந்த பர்டிகுலர் ஃப்ரூட்ஸ் மட்டும் என்னவா சோர் டேஸ்ட்டில் இருக்குது? சோர்னா என்னது, புளிப்பு சுவையுடையதாக இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் தான் காரணம். ஓகே, தீஸ் ஆர் கால் ஆசிட்ஸ். அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஆசிட்னு சொல்கிறாங்க. த வேர்ட் ஆசிட் இஸ் டெரைவ்டு ஃப்ரம் த லத்தீன் வேர்ட் அசிடஸ். ஓகே, அசிடஸ் தட் மீன்ஸ் கர்ட், ஃப்ரூட் ஜூஸஸ், ஃப்ரூட்ஸ், வினிகர் எல்லாமே வந்து வினிகர் எல்லாத்துலேயும் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு புளிப்பு சுவை இருக்குது. அந்த புளிப்பு சுவை இருந்தால் என்ன இருக்குது அப்படின்னா என்ன அங்கே அதில் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஆசிட் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, which means the sour taste substances with sour taste are called acids. Okay, ஆப்பிளில் இப்போ என்ன சோர்ஸில் என்ன மாதிரியான ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆப்பிளில் என்ன ஆசிட் இருக்குது அப்படின்னா மேலிக் ஆசிட் இருக்குது, லெமனில் சிட்ரிக் ஆசிட் இருக்குது, கிரேப்பில் டார்டாரிக் ஆசிட் இருக்குது, டொமேட்டோவில் ஆக்சாலிக் ஆசிட் இருக்குது, வினிகரில் அசிட்டிக் ஆசிட் அண்ட் கர்டில் லாக்டிக் ஆசிட், ஆரஞ்சில் ஸ்கார்பிக் ஆசிட் அண்ட் டீயில் டானிக் ஆசிட், ஸ்டொமக் ஜூஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் ஸ்டிங்ஸ் ஆஃப் ஆண்ட் அண்ட் பி ஃபார்மிக் ஆசிட். ஓகே, அப்போ எல்லாத்துலேயும் என்ன இருக்குது அப்படின்னா ஆசிட் ஃபார்மிக் ஆண்ட்லேயும் சரி பீலேயும் சரி ஃபார்மிக் ஆசிட் வந்து இருக்குது. ஓகேவா, அப்போ ஒவ்வொரு ஐட்டம்லேயும் ஏதாவது சம் டைப்ஸ் ஆஃப் ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, அப்போ இன் 1884 the Swedish chemist Svante Arrhenius proposed the theory of
acids and base. According to the Arrhenius theory, an acid is a substance which furnishes H plus ions and or H3O plus ions in an aqueous solution. ஓகே, அப்போ ஆசிட்னா அதில் என்ன சப்ஸ்டன்ஸ், அந்த சப்ஸ்டன்ஸில் என்ன இருக்கும்னா ஹச் ப்ளஸ் அயான்ஸ் இருக்கும், H3O ப்ளஸ் அயான்ஸ் வந்து அக்வா சொல்யூஷன்ஸில் இருக்கும். ஓகே, they contain one or more replaceable hydrogen ions. For example, when a hydrogen chloride is dissolved in water, it gives H plus ion and Cl minus ions in water. இப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தண்ணியில் கரைச்சாங்க அப்படின்னா HCl வந்து என்னவா இருக்கும், வாட்டரியாக இருக்கும். வாட்டரியாக இருக்கிற கெமிக்கல்ஸ் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா அக்வா சொல்யூஷன் சொல்லுவாங்க. அப்போது HCl gives H plus ion plus Cl minus ion. அப்போ 2 அயானை வேணால் பண்ணலாம், பிரிக்கலாம். அப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ன இருக்குது, ஆசிட் ஃபார்ம் ஆகிருக்கு, கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். தென் வாட் ஹேப்பன்ஸ் டு an acid or base in water? ஆசிடையும் பேஸையும் வாட்டரில் என்ன பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன நடக்கும்? டு ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் அயான்ஸ் ஒன்லி இன் அக்வா சொல்யூஷன். ஆசிட்ஸ் வந்து அக்வா சொல்யூஷன்ஸில் மட்டும்தான் என்ன பண்ணும், அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ஹைட்ரஜன் அயான்ஸ் இன் HCl ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர். அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஹைட்ரஜன் அயானை கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், தண்ணி வந்து கண்டிப்பாக, வாட்டர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். The separation of H plus ion from HCl molecules cannot occur in the absence of water. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இது 1 மார்க். ஓகே, அப்போது எப்போயுமே HCl மாலிகுல்ஸ் வந்து என்ன பண்ணாது, வாட்டர் இல்லாமல் அந்த H plus அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாது. ஓகே, ஹைட்ரஜன் அயான்ஸ் cannot exist alone. ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து கண்டிப்பாக தனியாக இருக்காது, exist alone, but they exist in combined state. எப்பயுமே கம்பைன் ஸ்டேட்டில் தான் இருக்கும். இதுவும் 1 மார்க் தான். ஹைட்ரஜன் அயான் தனியாக இருக்காது, எப்பயுமே கம்பைன் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஸோ the hydrogen ion must always be H plus, that is hydronium. Okay, all acids essentially, do you know part, all acids essentially contain one or more hydrogens, but all the hydrogens containing substance are not acid. ஓகே, ஹைட்ரஜன் அந்த ஆசிடில் வந்து ஹைட்ரஜன் இருக்கும், பட் ஹைட்ரஜன் இருக்க எல்லாமே என்னவா இருக்காது, ஆசிட்ஸாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன் CH4 and ammonia NH3 also hydrogen, but they do not produce H plus ions in aqueous solution. ஓகே, அப்போ இது வந்து தண்ணியில் நம்ம கரைச்சோம், மீத்தேனை தண்ணியில் கரைச்சோம், அமோனியாவை தண்ணியில் கரைச்சோம் அப்படின்னா என்ன பண்ணாது, H plus ions கொடுக்காது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, the following table enlists the various acids of the ion formed by them in water. Okay, acidic acid ஓட molecular formula என்ன அப்படின்னா CH3COOH. ஓகே, அயான்ஸ் வந்து என்னவா பிரிக்கலாம்னா H plus அயான்ஸ் ஆகும், CH3COO மைனஸ் ஆகும் பிரிக்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1 இருக்குது. தென் ஃபார்மிக் ஆசிட்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் HCOOH. அப்போ அதில் H plus அயான்ஸ், H plus அயான்ஸ்னால் லாஸ்ட்டில் இருக்கிற H plus தான் எடுத்துக்கணும். அப்போ ஏன்னா 2 இருக்குது இல்லையா, லாஸ்ட்டில் இருக்கிற H தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ H plus அயான்ஸ் HCOO மைனஸ் அயான். அப்போ நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் வந்து 1. அண்ட் நைட்ரிக் ஆசிட் HNO3, H plus அயான்ஸ் NO3 மைனஸ் அயான், அதில் வந்து ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் 1. தென் சல்ஃபியூரிக் ஆசிட் 2H plus ions and SO4 2 minus ion. Okay, then that is replaceable hydrogen வந்து 2. Then phosphoric acid H3PO4, that is 3H plus, and PO4 3 minus, that is replaceable hydrogen வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா 3 இருக்குது. Okay, now let us see the classification of acids. Acids are classified in different ways as given below, based on their sources. சோர்ஸஸை பொறுத்து ஆசிடை வந்து எப்படி கிளாரிஃபை பண்ணுறாங்க, பேஸ்ட் ஆன் தேர் சோர்ஸஸ். ஆர்கானிக் ஆசிட், ஆசிட்ஸ் ப்ரெசன்ட் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், தட் இஸ் லிவிங் திங்ஸ் ஆர் ஆர்கானிக் ஆசிட்ஸ். ஓகே, அப்போ லிவிங் திங்ஸில் இருக்கிற எல்லா ஆசிட்ஸ் என்ன ஆசிட்ஸ் அப்படின்னா ஆர்கானிக் ஆசிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் HCOOH அண்ட் CH3COOH. ஓகே, அசிட்டிக் ஆசிட் அண்ட் சிட்ரிக் ஆசிட். தென் இன்ஆர்கானிக் ஆசிட்னு பார்த்தீங்கன்னா ஆசிட் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆர் இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் ஆர் மினரல் ஆசிட்ஸ். ஓகே, மினரல்ஸ்லேருந்து கிடைக்கிறது, ராக்ஸ்லேருந்து எடுக்கிறது, தட் இஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட். HCl அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், HNO3னா நைட்ரிக் ஆசிட், அண்ட் H2SO4 அப்படின்னா
sulfuric acid. This is inorganic acids. Okay, based on the sources base பண்ணி அது எத்தனை டைப்ஸாக பிரிக்கிறாங்க அப்படின்னா ஆர்கானிக் ஆசிட் அண்ட் இன்ஆர்கானிக் ஆசிட்ஸாக பிரிக்கிறாங்க. ஆர்கானிக் ஆசிட்ஸ் அப்படின்னா நம்மளோட டெய்லி லைஃப்லேருந்து நம்ம எடுத்துக்கிற பொருள்லேருந்து கிடைக்கிறது அந்த ஆசிட். இன்ஆர்கானிக் ஆசிட்னா ஆர்டிஃபிஷியலாக ப்ரிப்பேர் பண்ணுற ஆசிட்ஸ். ஓகே, தென் பேஸ்ட் ஆன் தேர் பேசிடிட்டியை பொறுத்து இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா மோனோபேசிக் ஆசிட் தட் கண்டெயின் ஒன்லி ஒன் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் பெர் மாலிக்யூல் இஸ் கால்ட் மோனோபேசிக் ஆசிட். அப்போ ஒரு மாலிக்யூல் இருந்து ஒரே ஒரு ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் மட்டும் எடுத்தாங்க அப்படின்னா அது என்னது? தட் மீன்ஸ் monobasic acid. It gives one hydrogen ion per molecule of the acid in solution. Example HCl and HNO3. Then for acids, do you know what? Use term basicity. Acids la vandu basicity ங்கிற word நம்ம யூஸ் பண்றோம். That refers to the number of replaceable hydrogen atoms present in a molecule of an acid. For example, acetic acid has four hydrogen atoms, but only one can be replaced. Only one can be replaced, hence it is monobasic அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் எத்தனை இருக்குங்கிறத வச்சு அதோட அசிடிட்டியை மென்ஷன் பண்ணுறாங்க. தட் இஸ் டைபேசிக்னா ஆப்வியஸ்லி ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து ரெண்டு இருக்கணும். ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா தட் மீன்ஸ் வாட்? தட் இஸ் டைபேசிக் ஆசிட். ஓகே, an acid which gives two hydrogen ions per molecule of the acid in solution. Example is H2SO4 and H2CO3. இதில் வந்து 2H plus ions இருக்கு. ஓகே, 2H plus ionsனா ரெண்டு ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் டைபேசிக். இதுலேயும் 2H plus ions இருக்குது. H2CO3லையும் தட் இஸ் ஹைட்ரஜன் கார்பனேட்டில் இது வந்து இதுலேயும் டைபேசிக். இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் த டைபேசிக் ஆசிட். ஓகே, தென் ட்ரைபேசிக் ஆசிட். ட்ரைபேசிக் ஆசிட் என்னது? அப்போ ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் எத்தனை இருக்கணும்? 3 இருக்கணும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் H3PO4 hydrogen phosphate. Okay, then an acid which gives 3 hydrogen ions per molecule of the acid in solution. Example is H3PO4. Then based on ionization, okay, based on ionization, acid gets ionized in water. Acid gets ionized in water completely or partially. Based on the extent of ionization of acids are classified as below: strong acids and weak acids. These are acids that ionize completely in water. Example is இப்போ ஸ்ட்ராங் ஆசிட்ஸ்னால் என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அயனைஸ் ஆகிடும். வீக் ஆசிட்ஸ் என்ன அப்படின்னா பார்ஷியலாக என்ன பண்ணோம் அப்படின்னா அயனைஸ் ஆகும். ஓகே, இப்போ ஸ்ட்ராங் ஆசிட் these are acids that ionize completely in water. Example is hydrochloric acid. And weak acids these are acids that ionize partially in water. Example is acetic acid. Then weak acids. Then do you know what? Ionization is the condition being dissociated into ions. Ionization is the condition being dissociated into ions by heat or radiation or chemical reactions in electrical discharge. இப்போ இந்த ionization எந்த சுச்சுவேஷனில் நடக்கும் அப்படின்னா ஒன்று ஹீட் கொடுத்துருக்கணும். அந்த ரியாக்ஷனில் வந்து ஹீட்டிங் ப்ராசஸ் நடந்திருக்கணும், இல்லைனா ஏதாவது ஒரு ரேடியேஷன் இருக்கணும், தென் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்திருக்கணும், தென் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் நடந்திருந்தால் அது அயனைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அயனைஸ் ஆகும் அந்தந்த சுச்சுவேஷன்ஸில். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹீட் ஆர் ரேடியேஷன், கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கணும், தென் டிஸ்சார்ஜ் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் நடந்திருந்தால் அங்கே வந்து அயனைசேஷன் கண்டிப்பாக நடக்கும். ஓகே, then properties of acids, they have a sour taste, they are aqueous solution, conduct electricity. அப்போ அந்த ஆசிட்ஸோட aqueous solution என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். since they contain ions அயான்ஸில் இருக்கணும். ஆசிட்ஸ் turns blue litmus red. அதாவது ஆசிடை வந்து நம்ம செக் பண்ணோம், அது ஆசிட் தானான்னு செக் பண்ணோம் அப்படின்னா ப்ளூ லிட்மஸ் பேப்பரை அது ரெட்டாக கன்வெர்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து என்னது நம்ம எடுத்துருக்கிற சொல்யூஷன் ஆசிட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் ஆசிட் இஸ் அ கலர்லெஸ் மெட்டீரியல். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஆனால் எல்லா ஆசிட்ஸ் என்ன பண்ண முடியாதுன்னா டேஸ்ட் பண்ண முடியாது. வி ஹாவ் டு யூஸ் ஆசிட் லிட்மஸ் ஷீட்டை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது ஆசிடாக பேஸான்னு தெரிஞ்சிடும். அப்போ ஆசிட் வந்து என்ன பண்ணோம்னா ப்ளூ கலரில் இருக்கும் அந்த லிட்
லிட்மஸ் பேப்பர்னு குட்டியாக இருக்கும். அதை வந்து நீங்கள் அந்த ஆசிட்குள்ளே வச்சிங்க அப்படின்னா அது வந்து ரெட்டாக கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் ஆசிட். நம்ம என்ன பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தென் ஆசிட்ஸ் ரியாக்ட் வித் ஆக்டிவ் மெட்டல்ஸ் டு கிவ் ஹைட்ரஜன் கேஸ். ஆக்டிவ் மெட்டல்ஸோட ரியாக்ட் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணும். Mg plus H2SO4 gives MgSO4 plus H2 and Zn plus HCl gives ZnCl2 plus H2. Okay, then few metals do not react with acids. சில metals வந்து acids ஓட react ஆகாது and liberate hydrogen gases. Example is Ag and that is silver and copper. Okay, acids react with metal carbonate and metal hydrogen carbonate to give carbon dioxide. மெட்டல் கார்பனேட்டோடையும் மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட்டோடையும் ரியாக்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு வந்து கிடைக்கும். Na2CO3 சோடியம் கார்பனேட் ப்ளஸ் HCl gives NaCl plus H2O plus CO2. CO2. Then NaH sodium hydrogen carbonate plus HCl gives NaCl plus H2O plus CO2. ரெண்டுலேயுமே என்ன பண்ணும் அப்படின்னா கார்பனேட்ஸ், எந்த கார்பனேட்ஸாக இருந்தாலுமே அது கார்பன் டை ஆக்சைடை எக்ஸிஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, acids react with metallic acids to give salt and water. மெட்டாலிக் ஆசிட்ஸோட ரியாக்ட் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா சால்ட் அண்ட் வாட்டரை கொடுக்கும். CaO plus H2SO4 gives CaSO4 plus H2O. Then CaSO4ங்கிறது calcium sulfate. Calcium sulfateங்கிறது ஒரு சால்ட்டு ப்ளஸ் வாட்டர். தென் ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் பேசஸ். ஆசிட் வந்து பேஸோட ரியாக்ட் ஆகி சால்ட்டையும் வாட்டரையும் கொடுக்கும். தட் இஸ் HCl plus sodium hydroxide gives sodium chloride plus H2O. The reaction is known as neutralization reaction. ஆசிட் வந்து பேஸோட டைரெக்டாக பேஸோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன்னு பேர், அதுக்கு பேர். ஓகேவாப்பா, அந்த ஜி இருக்கு இல்லையா, அந்த ஜி பாயிண்ட் தான் என்னென்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, then activity பார்த்தீங்கன்னா take a 10 ml of dilute hydrochloric acid in a test tube and add few pieces of zinc granules. ஓகே, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துகிட்டு அதில் ஜிங்க் கிரானுல்ஸை நீங்கள் சேர்த்திங்கன்னா what do you observe? Why the bubbles formed in the solution? Take a burning in a candle near the bubbles containing hydrogen gas. The flame goes off. ஓகே, ஃப்ளேம் கோஸ் ஆஃப். வந்து எரியிற ஒரு மெழுகுவர்த்திக்கு பக்கத்தில் கொண்டு போனீங்க அப்படின்னா அதுலேருந்து வர கேஸ் வந்து என்ன பண்ணிடும், அந்த ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிவிடும் வித் அ பாப்பிங் சவுண்ட். ஒரு பாப்பிங் சவுண்டோட ஆஃப் பண்ணிவிடும். திஸ் கன்ஃபார்ம்ஸ் தட் மெட்டல் டிஸ்பிளேசஸ் ஹைட்ரஜன் கேஸ் ஃப்ரம் த டைலூட் ஆசிட். ஓகே, திஸ் கன்ஃபார்ம்ஸ் தட் இது ஆக்டிவிட்டி 1 வந்து என்ன பண்ணலாம், கேட்கலாம். கொஷின்ஸ் வந்து 2 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 5 மார்க்கில் கூட கேட்கலாம். ஓகேவா, தென் caution. Care must be taken while mixing any concentrated inorganic acid with water. Acid must be added slowly and carefully with constant stirring of water since it generates large amount of heat. டைரெக்டாக நம்ம வந்து ஆசிடை பேஸ் கூட ஆசிடை வாட்டர் கூட என்ன பண்ணுறக்கூடாது அப்படின்னா மிக்ஸ் பண்ணக்கூடாது. கான்சன்ட்ரேட்டட் ஆசிடை அது என்ன பண்ணும், கையிலலாம் தெரிச்சு விழுந்துடும். என்ன பண்ணுறோம்னா ஓரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தண்ணியில் அதை டைலூட் பண்ணணும். நம்ம டைலூட் பண்ணுங்கிறதுக்காக அந்த ஆசிடில் தண்ணியும் ஊற்றக்கூடாது. தண்ணியில் அந்த ஆசிடை ஊற்றும் பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஓகேவா, அப்படியே என்ன பண்ணிடக்கூடாது, ஊற்றிடக்கூடாது. ஓகே, ஏன்னா அது ஹீட்டை வந்து அதோட பபிள்ஸ் மேலே வந்து படிச்சுன்னா ஹீட் அதாவது என்ன பண்ணும், கையெல்லாம் கொத்து போயிடும். ஓகே, ஏன்னா பிகாஸ் இட் ப்ரொடியூசஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட். If water is added to acid, the mixture splaces out of the container and it may cause burns. அதாவது அப்படி அப்படி ஆசிடோட கலக்கும் போது மேலே பட்டுச்சு அப்படின்னா என்ன ஆகும், நம்ம கைகள் என்ன பேர்ன் ஆகிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் யூசஸ் ஆஃப் ஆசிட். சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் கால்ட் த கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ். Sulfuric acid என்னது H2SO4 because it is used in the preparation of many other compounds. It is used in a car batteries also. கார் பேட்டரிஸில் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. தென் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் யூஸ்ட் அஸ் அ கிளீன்சிங் ஏஜென்ட் இன் டாய்லெட்ஸ் அண்ட் சிட்ரிக் ஆசிட் இஸ் யூஸ்ட் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் எஃபர்வசன்ட் சால்ட். எஃபர்வசன்ட் சால்ட் என்ன ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். ஓகே, ஃபுட்டு ப்ரிசர்வேட்டிவ் அதில் வந்து சிட்ரிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, தென் நைட்ரிக் ஆசிட் இஸ் யூஸ்ட் இன் மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ், டைஸ் அண்ட் பெயிண்ட்ஸ் அண்ட் ட்ரக்ஸ். மருந்து தயாரிக்கிறதுலையும் ஃபெர்டிலைசர்ஸ்னால் உரங்கள், டைஸ்னால் கலர் சாயங்கள், அண்ட் பெயிண்ட்ஸ் அப்படின்னா
பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த நைட்ரிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தென் ஆக்சாலிக் ஆசிட் இஸ் யூஸ் டு க்ளீன் iron and manganese deposits in quartz crystal. It is also used in bleach for wood and removing black stain. Oxalic acid என்ன பண்ணும் அப்படின்னா க்ளீன் அயனை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் அண்ட் மேங்கனீஸ் டெபாசிட்ஸ் ஃப்ரம் த குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ஸில் மேங்கனீஸ் டெபாசிட்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த ஆக்சாலிக் ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் ப்ளீச் ஃபார் வுட் அண்ட் ரிமூவிங் பிளாக் ஸ்டெயின்ஸ். கார்பானிக் ஆசிட் இஸ் யூஸ்ட் இன் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ். கார்பானிக் ஆசிட் நம்ம குடிக்கிற சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் வந்து ஏரேட்டட் ட்ரிங்க்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. தென் டார்டாரிக் ஆசிட் இஸ் கன்ஸ்டியூட் ஆஃப் பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடரில் அந்த டார்டாரிக் ஆசிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, த ரோல் ஆஃப் வாட்டர் இன் ஆசிட் சொல்யூஷன். Acid shows their properties only when dissolved in water. In water, they ionize to form H+ ions which determine the properties of acid. They do not ionize in organic solvents. அது என்ன பண்ணாது அப்படின்னா ஆசிட் வந்து தண்ணியில் மட்டும்தான் என்ன பண்ணும், அயனைஸ் ஆகும். இதுவே வந்து ஆர்கானிக் சால்வெண்ட்ஸில் என்ன பண்ணாது அப்படின்னா சால்வெண்ட்ஸ் அது கரைப்பான்களை என்ன கரைக்கும் போது, அதாவது யூனிவர்சல் சால்வெண்ட்ஸ்னு சொல்லும்போது என்னது அப்படின்னா தண்ணி தான். இது ஆர்கானிக் சால்வெண்ட்னு சொல்லும்போது ஆர்கானிக் அந்த கரைப்பான்னு சொல்லுவாங்க. சால்வெண்ட்னா கரைப்பான்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம அதை அந்த ஆசிடை கரைச்சோம் அப்படின்னா என்ன பண்ணாது, அது வந்து அயனைஸ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், when hydrochloric acid is dissolved in water, it produces H+ ions and Cl- ions, whereas organic solvents like ethanol, they do not ionize and remain as a molecule. அது வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை நம்ம எத்தனால் கூட சேர்க்கும்போது என்ன ஆகாது அப்படின்னா, எத்தனால்ங்கிறது ஒரு ஆர்கானிக் சால்வெண்ட். ஓகே, அப்போ சால்வெண்ட் கூட என்ன பண்ணாது, அது எந்த ரியாக்ஷனையும் கொடுக்காது, அயனைஸ் வந்து ஆகாது அப்படிங்கிறதாக. தென் அக்வாஜியா, we know that metals like gold and silver are not react with either hydrochloric acid and HNO3, but it is a mixture of two acids. A mixture of these two acids can dissolve the gold. இது தனித்தனியான ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்லேயும் நைட்ரிக் ஆசிட்லேயும் அந்த கோல்டும் சில்வர் என்ன ஆகாது, டிசால்வ் ஆகாது, கரையாது. ஆனால் ரெண்டையும் சேர்த்த ஒரு மிக்சரில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கோல்டு வந்து கரையும். இந்த மிக்சர் இஸ் கால்ட் த அக்வாஜியா. அந்த மிக்சருக்கு பேர் தான் என்னென்னா அக்வாஜியா. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் 2 mark. இட் இஸ் மிக்சர் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட். அக்வாஜியா அப்படின்னா ராஜ திராவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் HNO3, okay, nitric acid. Okay, it is a mixture of hydrochloric acid and nitric acid prepared optimally in a molar ratio that of 3:1. அப்போ mixture of hydrochloric acid 3, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து 3% அண்ட் நைட்ரிக் ஆசிட் 1% கலந்து நம்ம கலந்தோம் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும், தங்கத்தையே வந்து கரைச்சிரும். சரியா, இட் இஸ் எல்லோ ஆரஞ்ச் ஃபார்மிங் லிக்விட். இட் இஸ் அ ஹைலி கரோசிவ் லிக்விட். ஹைலி கரோசிவ்னா அரிக்கும் தன்மையுடையது, ரொம்ப அரிக்கும். இது ஏபிள் டு அட்டாக் கோல்டு அண்ட் அதர் சப்ஸ்டன்சஸ். இது வந்து என்ன பண்ணும், கோல்டையும் அட்டாக் பண்ணி அதை கரைக்க முயற்சி பண்ணும், கரைக்கும். சரியா, அதர் சப்ஸ்டன்ஸையும் கரைக்க முயற்சி பண்ணும். தென் கெமிக்கல் ஃபார்முலா இஸ் 3HCl + HNO3. சால்பிலிட்டி இன் வாட்டர் வந்து மிஸ்ஸபிள் இன் வாட்டர். தென் மெல்டிங் பாயிண்ட் வந்து -42 டிகிரி செல்சியஸ், பாய்லிங் பாயிண்ட் 108 டிகிரி செல்சியஸ். ஓகே, அந்த ஃபாரன்ஹீட்லேயும் கெல்வின்லேயும் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. த டேர்ம் அக்வாஜியா இஸ் அ லத்தீன் ஃப்ரேஸ், இஸ் அ மீனிங் கிங்ஸ். That is king's water. The name reflects that ability of aquagia to dissolve noble metals such as gold, platinum and palladium. Okay, noble metal னு சொன்னா அது gold, platinum and palladium. ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து கரைக்கக்கூடிய the வாட்டருக்கு பேர் என்னன்னா, what is that, aquagia. Uses of aquagia பார்த்தீங்கன்னா, it is used to chiefly to dissolve metals such as gold and platinum. ஓகே, இட் இஸ் யூஸ்ட் ஃபார் கிளீனிங் அண்ட் ரீஃபைனிங் கோல்டை வந்து ரீஃபைன் பண்ணுறதுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணுறாங்க, இந்த ராஜதிராவகத்தை பயன்படுத்துகிறாங்க. முக்கியமாக தங்கத்துக்கு இது பயன்படுத்துகிறாங்க, ராஜதிராவகம் சொல்கிறத. அக்வாஜி அப்படின்னா ராஜதிராவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. Okay students, now in this class we have learned about what, acids. In the next class we will learn about what, the bases and salts. Okay, thank you so much for watching.